ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் நமக்கு எப்போ கொடுக்க இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மாவட்ட ஆட்சியர் பணியகங்கள் வாயிலாக கூட்டுறவுத்துறையின் மூலம் செயல்படக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலுமே விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ இதற்குண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடைகளுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடையுடைய ஊழியர் நியமனத்தில் பெரிய விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், ஸோ இந்த 2 பதவிகளுக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணல் நடக்கிறதுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்க ஒரு விரிவான விளக்கங்கள் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஸோ இந்த பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா ஜனவரியே எதிர்பார்த்தா ஜனவரி இல்லை, அப்போ ஸோ நம்ம பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்தோம், பிப்ரவரி இல்லை, ஸோ மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ வரும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே சந்திக்கிறேன். ரேஷன் கடையுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இல்லை 10-11 மணி அளவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.